பாவம் என்பது என்ன? சாணக்கியரின் பார்வையில் பாவம் என்றால் என்ன? பலரும் நினைப்பது போல கோவிலுக்கு போகாதது, பூஜை செய்யாதது மட்டும் பாவமா? இல்லை. சாணக்கியர் சொல்வது வேற மாதிரி. சாணக்கியர் கூறுகிறார், மனசாட்சிக்கு எதிராக செய்யப்படும் எந்த செயலும் பாவம். ஒருவன் உண்மையை தெரிந்து கொண்டே பொய் சொன்னால் அது பாவம். ஒருவன் உதவ முடிந்தும் உதவாமல் விலகி சென்றால் அது பாவம். ஒருவன் பிறர் கஷ்டத்தை பார்த்து மகிழ்ந்தால் அதுவே பெரிய பாவம். சாணக்கியர் சொல்கிறார், பாவம் என்பது தேவனை ஏமாற்றுவது இல்லை, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வதுதான். பிறரின் உழைப்பை திருடுவது பாவம். பிறரின் நம்பிக்கையை உடைப்பது அதைவிட பெரிய பாவம். பெற்ற தாய் தந்தையை மதிக்காமல் இருப்பது, உண்மையான குருவை அவமதிப்பது, இவையெல்லாம் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும் பாவங்கள். சாணக்கியர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். தீய எண்ணத்தை மனதில் வளர விடுவதும் பாவமே. செயலாக மாறுவதற்கு முன்பே எண்ணத்தில் பிறக்கும் தவறை கட்டட்டுப்படுத்தினால் பாவமும் நம்மை தொட முடியாது. அப்படியெனில் பாவத்திலிருந்து தப்பிக்க என்ன வழி? உண்மையுடன் வாழு, உன் மனசாட்சியை கேள், பிறருக்கு தீங்கு செய்யாதே, நியாயமான வழியில் முன்னேறு. சாணக்கியர் கூறுகிறார், புண்ணியம் தேடி ஓடாதே, பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கை உன்னை உயர்த்தும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினம்தோறும் தெரிந்து கொள்ள இப்பொழுது லைஃப் அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.